டியோப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் 300 வருடங்களின் பின்னதாக இந்த பூமி எப்படி இருக்கும் என்பது தொடர்பில் விஞ்ஞானிகள் கூறிய துல்லியமான கணிப்பு. பொதுவாகவே இந்த பூமியில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகின்றது என்பது தொடர்பில் யாருமே அறிந்து கொள்ள முடியாத ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து வருகின்றது. எனினும் அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலும் விஞ்ஞானிகள் இது தொடர்பான ஆய்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டுதான் வருகின்றார்கள். அந்த வகையில் இன்னும் 300 வருடங்களின் பின்னதாக இந்த பூமி எப்படி இருக்கும், இந்த பூமியில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறும் என்பது தொடர்பில் ஏற்கனவே ஒருவர் கணித்து கூறியுள்ளார். எனினும் இந்த பூமியில் வாழ்ந்த சிலர் தங்களுடைய துல்லியமான கணிப்புகளின் மூலமாக இந்த பூமியில் என்ன நிகழவிருக்கின்றது என்பது தொடர்பில் முன்கூட்டியே தெரிந்து அதனை அவர்கள் கூறியிருப்பார்கள். அது நம்புவதற்கேற்ற விடயமாக இல்லாத பட்சத்திலும் அந்த விடயம் பூமியில் இடம்பெறும் பொழுதுதான் இது ஏற்கனவே அவர்கள் கணித்து கூறியுள்ளார்கள் என்பது தொடர்பில் எல்லோருக்குமே தெரிய வருகின்றது. எதிர்காலத்திலிருந்து பயணித்து வந்த நபர் ஒருவர் 3000 ஆண்டில் என்ன இந்த பூமியில் மாற்றம் இடம்பெறும் என்பது தொடர்பில் கூறியுள்ளார். 1921 ஆண்டு நோயினால் பாதிக்கப்பட்ட மொழி பேராசிரியர் பால் அமேடியஸ் தனக்கு ஏற்பட்ட நோய் காரணமாக 1 வருடங்களாக கோமா நிலையில் இருந்துள்ளார். இதன் பின்னதாக அவர் கோமாவிலிருந்து மீண்டு வந்த பின்னதாக தான் ஒரு எதிர்காலத்தை சந்தித்ததாகவும் அங்குதான் அந்த பூமியில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து வந்ததாகவும் கூறியுள்ளார். எனினும் இந்த பூமியில் 3000 ஆண்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறும் என்பது தொடர்பிலும் அவர் கூறியுள்ளார். இது நம்புவதற்கேற்ற விடயமாக இல்லாவிட்டாலும் சிலர் இவ்வாறு கணித்து கூறுவதை நம்பக்கூடியவாறு இருக்கின்றது என்ற கட்டத்திலே பலர் இந்த கருத்தினையும் நம்பி வருகின்றார்கள். 1 வருடமாக அவர் கோமாவிலிருந்து மீண்ட பின்னதாக அவர் வேறொருவரின் வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார். அவர் மீண்டு வந்த பொழுது தான் ஒரு எதிர்காலத்தை பார்த்து வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். யாருக்குமே பொதுவாக எதிர்காலம் என்ன நடக்க போகின்றது என்பது தெரிந்து கொள்வது கடினமான ஒரு விடயம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற அடிப்படையில் இறந்த காலம் எப்பொழுதுமே ஒருவர் கடந்து வந்த பாதையாக இருக்கின்றது. நிகழ்காலம் என்பது இந்த நிமிடம் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பில் அவர் அறியக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்க போகின்றது, என்ன விடயம் இடம்பெறும் என்பது தொடர்பில் யாருமே அறிய முடியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. இந்த மொழி பேராசிரியராக இருந்த இவர் கோமா நிலைக்கு சென்ற பின்னதாக 1 வருடத்தினை அவர் வேறொரு எதிர்கால வாழ்க்கையினை வாழ்ந்த பின்னதாகத்தான் இந்த பூமியில் வந்ததாகவும் கூறுகின்றார். சில விடயம் அவர் கூறிய விடயங்கள் நிஜத்தில் இடம்பெறுவதன் காரணமாக இதனை விஞ்ஞானிகளும் துல்லியமாக கணித்து கூறுகின்றார்கள். 2200 ஆண்டில் செவ்வாய் கிரகத்தில் நகரங்கள் உருவாகினாலும் இது ஒரு சுற்றுப்புற சூழலின் பேரழிவுக்கு காரணமாக இருக்கும் என்று துல்லியமாக கணித்து அவர் கூறியிருந்தார். இதனை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்வதன் மூலமும் அவ்வாறான ஒரு சாத்தியம் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். 2309 ஆண்டு சீனாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டு மனித குலத்திற்கு பேரழிவு ஏற்படும் என்றும் அதன் பிறகு மீண்டும் போர் ஏற்படாத வகையில் உலகளவில் அரசாங்கம் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். 3382 ஆண்டளவில் மனிதருடைய மூளை மாற்றமடைந்து ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய திறன் கிடைக்கும் எனவும் அது ஹைபர் விஷன் என்று அழைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவர் இதனை ஒரு புத்தகமாக எழுதியிருந்த போதும் அதனை பார்த்த விஞ்ஞானிகளே இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதன் மூலம் இவ்வாறான ஒரு சாத்தியம் இந்த பூமியில் இருப்பதாகவும் கூறுகின்றார்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை அவர் வைத்து மையமாக வைத்து ஒரு புத்தகத்தை எழுதிய பொழுதும் இதனை நம்ப முடியுமா அல்லது நம்ப கூடாது என பலரும் கேள்வி எழுப்பும் வகையில் தான் இந்த கூற்று அமைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல விஞ்ஞானிகள் இந்த பூமி தொடர்பான பல விடயங்களை தெரியப்படுத்தி இருந்தாலும் இவ்வாறு துல்லியமான கணிப்புகளின் மூலம் சிலர் கூறுகின்ற விடயங்களும் இந்த பூமியில் இன்றளவிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. அவ்வாறு ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தாலும் இந்த பூமியில் எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றம் வர இருக்கின்றது, பல ஆண்டுகளின் பின்னதாக இந்த பூமிக்கு என்ன நேரும் என்பது தொடர்பில் இன்றளவிலும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றும் ஒரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.